அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்னைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி நிப்டி எந்த இடத்துல ஓபன் ஆகலாம், ஆரம்பமாகலாம் அப்படிங்கிறது HEDGE நிப்டி மூலமா பார்க்க போறோம். இது ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான், வாய்ப்பு தான். இப்போ நம்மளுக்கு HEDGE நிப்டி பாத்தீங்கன்னா 17,449 வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர், இது வந்து ஸ்பாட் கிடையாது, இது ஃபியூச்சர். ஏப்ரல் மந்தோட கான்ட்ராக்ட். நேரம் 7:14. நம்மளுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு மகாவீர் ஜெயந்தி. அதனை முன்னிட்டு நம்மளுக்கு வந்து சந்தை விடுமுறை. அப்ப நாளைய தினம் விடுமுறை அப்படிங்கறதுனால அதன் பின் நம்மளுக்கு 2 வர்த்தகம். அப்போ இன்றையுடன் சேர்த்து பார்க்கும் பொழுது 3 வர்த்தக தினங்கள் தான் இருக்கு. அப்ப அதனுடைய டைம் வேல்யூ எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இது நிப்டியோட அட்டவணை. நிப்டியில நம்மளுக்கு இப்போ தற்போது முடிவுற்ற சந்தைப்படி நம்மளுக்கு 17,300 கால் புட் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் வந்துட்டு நம்மளுக்கு லாங் ஆர் ஷார்ட்டா இருக்கலாம். ஆனா நம்ம ஷார்ட்டா தான் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா நம்மளுக்கு ஹெட்ஜிங் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டதுனால் இதை வந்து நம்மளுக்கு விற்பனையின் கண்ணோட்டத்திலேயே நம்ம பார்க்கணும். அப்போ இதனுடைய டோட்டல்டு பிரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 ரூபாய். இது நான் லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல தான் எப்பவுமே கால்குலேட் பண்ணுவேன். ஆனா எப்பவுமே க்ளோசிங் பிரைஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ க்ளோசிங் பிரைஸ் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு சற்று ஒரே விலையாத்தான் இருக்கு. ரெண்டையும் கூட்டும் போது நம்மளுக்கு அதே 200 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரக்கு தான் அதிகமான வாய்ப்பா இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து 17,100 17,500க்குள் இருக்க அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இது பிரதிபலிக்கிறது. அப்போ இங்க அட்டவணை மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே ரேஞ்ச் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த 17,300 காலையும் 17,300 புட்டையுமே அவர்கள் ஆப்ரேட் செய்ய போகிறார்கள். அப்ப சந்தை வந்துட்டு 17,300 இந்த எக்ஸ்பைரி முடிவு பெற இவர்கள் ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறது இதனுடைய பொருள். அப்போ 17,300 முடிந்தால் 17,300 காலும் 300 புட்டும் இரண்டுமே 0 ஆயிடும். அப்போ 300 கால் 300 புட்டை ரெண்டுமே ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு 200 பாயிண்ட் பேக்கெட் ஆக போகுது. அப்ப அதே மாதிரி அவங்களுக்கு 17,100க்கு கீழேயோ இல்ல 17,500க்கு மேலேயோ செல்லாத பட்சத்திலும் அவர்களுக்கு 100% லாபம் இருக்க போகிறது. 100% லாபம்னா அவங்களுக்கு வெற்றி மட்டுமே 100% அப்படின்னு நம்ம சொல்றோம். அது லாபம்ங்கிறது அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் 100% அவர்களுக்கு லாபம் மட்டுமே கொடுக்க போகிறது. ஏன்னா சந்தை 17,100 to 500க்குள் இருக்கும்போது ஒருவர் மட்டுமே ஐடிஎமாக இருப்பார், இன்னொருவர் ஓடிஎமாக இருப்பார். அப்போ ஓடிஎம் கண்டிப்பாக 0 ஆயிடும். ஐடிஎம்க்கு உண்மை விலை இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டுமே இருக்கும். அதன் கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ மார்க்கெட் வந்து 17,100 to 500க்குள்ள பார்க்கறதுனால இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் நீங்க ஆக்டிவா, இதற்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் ஆக்டிவாக வர்த்தகம் செய்ய வேண்டும். அடுத்தது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டிலையும் 40,500 கால் 500 புட்டு தான் அதிக வர்த்தகம். இதனுடைய டோட்டல் பிரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு 600 ரூபாய் வருகிறது. அப்போ நம்மளுக்கு 39,900 இருந்து 41,100 இதற்குள்ளதான் சந்தை இருக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தென்படுகிறது. சென்ற மாதத்தின் பிரேக் அவுட் அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம பேங்க் நிப்டியோட வீக்லி அனாலிசிஸ் கொடுத்தோம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைசிஸ் கொடுத்திருந்தோம். அந்த வீடியோ பார்த்தவர்களுக்கு புரியும். 41,600 மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அப்ப அதற்கு உட்பட்டு தான் இந்த 41,100 இருக்கிறது. அப்போ ஒரு பிரேக் அவுட், இது 41,100 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகாம 41,600 போக முடியாது. 39,900 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகாம 38,500 போக முடியாது. ஏன்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் 38,500 இருந்து 41,600 வரை சென்ற மாதத்தோட ஹை லோ நம்மளுக்கு இருக்கிறது.
இப்போ ரெண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஸ்ட்ராடல் அப்படின்னு இருக்கிறதுனால இன்னைக்கு 80% நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது நிஃப்டி பிளஸ்ஸா பேங்க் நிஃப்டி மைனஸா இருக்கலாம், இல்ல நிஃப்டி மைனஸா பேங்க் நிஃப்டி பிளஸ்ஸா இப்படி நிப்பாட்டா மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து ஒரு சைடுவேக்குள்ள கொண்டு போக முடியும். அப்ப சைடுவேக்குள்ள கொண்டு போகும்போது ஆப்ஷன் செல்லர் அவங்க தான் வெற்றி பெற வாய்ப்பா இருக்கும். ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ஸ்டாப் லாசஸ் ஹிட் ஆகும். அதனால இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம். நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஷார்டேஜ் இருக்கா, ஆப்ஷன் டேபிள் மாற்றம் அடையுதா அப்படிங்கிறதெல்லாம் தொடக்கத்துல பார்த்து சுய ஆய்வு செய்யுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எதை நீங்க வர்த்தகம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.